ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஆண்டாள் திவ்ய திருவடிகளே சரணம். ரசோ வைசக. சூடி கொடுத்த சுடர்கொடி பாடி கொடுத்த பாசுரங்கள். மார்கழி 23. பாசுரம் 23. மாரிமலை முழஞ்சில் மன்னிக் கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூரி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்தில் இருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். கண்ணனை எழுப்பணும், அவனோட அனுகிரகம் பெறணும். அதுக்கு நோன்பு இருந்துண்டு இருக்கா ஆண்டாளும் அவ தோழிகளும். கிருஷ்ணன் திருப்பள்ளி எழுச்சியில 3வது நாள் இன்னைக்கு. கிருஷ்ணன் எப்படி படுக்கையிலிருந்து எழுந்து வரணும்? மழை காலத்துல சிங்கம், த கிங் ஆஃப் த ஃபாரஸ்ட், எங்கேயும் போகாது. சாப்பிட வேண்டியதை முன்னே சாப்பிட்டுட்டு ஏதாவது குகையில ஹைபர்னேஷன் மோடுக்கு போயிடும். நல்லா தூங்கும். அப்புறம் மழை காலம் முடிஞ்சு எழுந்து வரும். எப்படி? மாரிமலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும். மழை காலத்துல நன்னா அனுபவிச்சு தூக்கத்தையும் ரசிச்சு தூங்குமாம் சிங்கம். சீரிய சிங்கம். ரெயின் இஸ் ஓவர், வேக்கிங் டைம். சிங்கம் எழுந்து அறிவுற்று தீவிழித்து கண்ணை திறந்து அறிவோடு ஞானம் பிறந்து ஸ்லீப்பிங் டைம் ஓவர்னு தெரிய வர்றதே. ஃபுல்லா அவேக்கன். நல்ல தீர்க்கமான ஷார்ப் ஐஸ் லைக் த சன். 1 இல்ல 2 இல்ல 1000 சூரிய தேஜஸ் கூடிய கண். வேரி மயிர் பொங்க எப்பாடும் தேர்ந்துதறி. அதோட மயிர் மீன்ஸ் அதை உதறி நல்ல காலை உடம்ப நீட்டி ஸ்ட்ரெச் பண்ணி நிமிர்ந்து மெதுவா ஸ்ட்ரெச் பண்ணிண்டே எழுந்து முழங்கி போடும் ஒரு கர்ஜனை, சிங்க கர்ஜனை. ஃபாரஸ்ட்ல இருக்கிற மற்ற அனிமல்ஸ்க்கும் தெரியும், டைம் வந்தாச்சு, மழை முடிஞ்சாச்சு. புறப்பட்டு அடி மேல அடி வச்சு கழுத்தை நிமித்தி பெருமையோட கம்பீரத்தோட, ஆனா அதே சமயம் கொஞ்சம் கூட அலட்டிக்காம அதோட அடி ஒன்றும் தரையில பதிஞ்சு விழும். பார்த்தாலே தெரியும் அது எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குன்னு. அந்த மாதிரி நீ எழுந்து நடந்து வரணும். போதருமா போலே நீ பூவை பூவண்ணா. பூவை பூ, காயாம்பூ ஒரு ஃப்ளார், கைண்ட் ஆஃப் வயலட் கலர்ட் ஃப்ளார். அந்த நிறம் கொண்ட கண்ணா. போதருமா போலே பொறுமையா அழகா வரணும். கிருஷ்ணா இஸ் கன்ஃபியூஸ். இப்போ தானே சிங்கம் மாதிரி வர சொன்னேன், இப்போ பூ மாதிரி வர சொல்றியே. ரெண்டுமே மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் இல்லையோ? ஆண்டாள் சொல்ற எங்களுக்கு எல்லாம் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ், உனக்கு எல்லாமே இன்க்ளூசிவ் தான் கண்ணா. உன் கோயில் எங்கனே போந்தருளி, உன் அருளுக்காக உன் வீடு தேடி வந்திருக்கோம். கோப்புடைய சீரிய சிங்காசனத்தில் நீ வந்து அமரணும். எங்க சாதாரண சீட்டா உன்னோடது? ராஜ சிம்ஹாசனம், நல்ல டெக்கரேட் பண்ணி ஸ்கல்ப் பண்ணின த்ரோன், அதுல தானே நீ அமரணும். சிம்ஹாசனத்துல இருந்தா எல்லாரும் வந்து உன்னை பார்த்து தன்னோட குறைய சொல்லுவா. யாம் வந்த காரியம் ஆராய்ந்து நாங்க எதுக்கு உன்னை வந்து பார்க்குறோம்னு சொல்லணும். அதை நீ ஆராய வேண்டாமோ? உன் வீட்டிலிருந்து சிங்கம் மாதிரி நடந்து வரணும். சிம்ஹாசனத்துல அமரணும். காயாம்பூ மாதிரி பொறுமையா எல்லாருக்கும் என்ன வேணும்னு கேட்டு அகணித கணானா சாமர்த்தியம். எப்படி ரெண்டும் ஒரே நேரத்துல நடக்கும்? ஏன் உன்னால நடத்த முடியாதா? ஏற்கனவே நடந்திருக்கு இல்ல? நரசிம்ஹ அவதாரத்துல அந்த தாமரை கண்ணால பிரகலாதனுக்கு அன்பா பார்த்து ரட்சித்தாய். அதே கண்ணால ஹிரண்யகசிபுவை பார்க்கும்போது
கிழித்து கொல்லணும்னு தானே நினைச்ச. காரியம் ஆராய்ந்து அருளேலோர் அதை ஆராய்ஞ்சி அருளணும். இந்த ஜீவாத்மா உன்னை தேடி ஏன் வந்திருக்குன்னு யோசிச்சு பகவான் ஆனாலும் உடனே அள்ளி கொடுக்க முடியாதே. கர்மாவும் நேரமும் பார்த்து தானே அருள் பண்ண முடியும். பார்த்து அறிஞ்சு பறைவாத்தியம் மட்டும் கொடுத்து அனுப்பாம எங்களுக்கு என்ன வேணும்னு எங்களை விட உனக்கு தெரியுமே. பார்த்து அருள் செய்யணும் கண்ணா. கிருஷ்ண பஜோ கிருஷ்ண பஜோ முரளி கோவிந்த பஜோ கிருஷ்ண பஜோ கிருஷ்ண பஜோ முரளி கோவிந்த பஜோ ராதே கோவிந்த பஜோ ராதே கோபால பஜோ ராதே கோவிந்த பஜோ ராதே கோபால பஜோ கிருஷ்ண பஜோ கிருஷ்ண பஜோ முரளி கோவிந்த பஜோ கிருஷ்ண பஜோ கிருஷ்ண பஜோ முரளி கோவிந்த பஜோ. ஆண்டாள் திவ்ய திருவடிகளே சரணம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் அஸ்து.